தேங்காய் சட்னி இந்த மாதிரி வரமிளகா போட்டு அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகா அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு அதையும் போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. உப்பு கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கொள்ளவும். அப்பளம் பொரிச்ச எண்ணெய், காலையில் அப்பளம் பொரிச்ச எண்ணெய், அந்த மத்தியானம் சாப்பாடுக்கு அப்பளம் பொரிச்ச எண்ணெய் இருந்துச்சு. அதுலேயே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றி கழிச்சிக்கலாம். கடுகு, உளுந்து, இது காஞ்சு போன கருவேப்பிலை தான். ஆனாலும் சட்னி, தேங்காய் சட்னினா கட்டாயம் கருவேப்பிலை போட்டு தாளித்தா தான் நல்லாயிருக்கும். சூப்பரான தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான காரசாரமான தேங்காய் சட்னி. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு வச்சு கொடுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசையும் இந்த தேங்காய் சட்னி தாங்க. இது கொஞ்சம் தண்ணி கெட்டியாக சாப்பிட்றத காட்டிலும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா தோசைக்கு நமக்கு சூப்பராக இருக்கும். மாவு கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். எங்கள் அப்பத்தாலாம் இந்த மாதிரி மாவு புளிச்சிச்சுன்னா அதில் கொஞ்சமாக பால் சேர்ப்பாங்க. நமக்கு பால் சேர்த்தோம்னா நல்லா தோசையும் நமக்கு சூப்பராக இருக்கும், புளிப்பையும் இழுத்துரும். அதனால் கொஞ்சமாக பால் கலந்து நீங்களும் சுட்டு பாருங்கள். அப்போ உள்ளவங்க என்னென்னா மாவு புளிக்காட்டாலும் சோடாப்பு சேர்ப்பாங்க, மாவு புளிச்சாலும் சோடாப்பு சேர்ப்பாங்க. மாவு புளிப்பாக இருந்தாலும் கொஞ்சோண்டு சோடாப்பு சேர்த்தோம்னா அந்த புளிப்பை எடுத்துரும்னு சொல்லுவாங்க. சரி, மாவு புளிக்காமல் இருந்தாலும் அந்த சோடாப்பை சேர்த்தா சீக்கிரம் புளிச்சிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான்லாம் சோடாப்பே யூஸ் பண்ணவே இல்லை. பால் ஊற்றையில் மட்டும் மாவு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் பாலை பார்த்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் தோசை ஊற்றினா எடுக்க முடியாமல் போயிடாமல். புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பால் கலந்து தோசை சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லார் வீட்லேயும் மாறுதாங்க. எங்கள் வீட்லேயும் தோசை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேணும். என்னோடய பெரிய பையனுக்கு நைஸாக தோசை சுடணும். லேசாக சுட்டு மேலே இருக்க மாவை அப்படி தோசை கரண்டி வச்சு தடவி அதை அப்படி சுருட்டி கொடுக்கணும். ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு ஊத்தப்பம் மாதிரி 2 கரண்டி மாவை ஊற்றி கனமாக சுட்டு அதை திருப்பி போட்டு கொடுக்கணும். நைஸாக சுட்டால் இது என்ன தோசையா, ஒரு வாய்க்கு ஒரு தோசை பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய சின்ன பையன் தாங்க கனமாக சுட்டாலும் ஊத்தப்பம் மாதிரி சுட்டாலும் சாப்பிடுவான், லேசாக சுட்டாலும் சாப்பிடுவான், எதுவுமே சொல்ல மாட்டான். ஆனால் இவங்க 2 பேரும் ஏதாவது அப்படி சுடுவான். அதுவும் பெரிய பையன் இருக்கானே அப்படி சுடு, அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்று அப்படிமா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தேய்க்க சொல்லுவான் தோசையை. இந்த மாதிரி தேய்ச்சோம்னா நமக்கு அது நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆகும்னு சொல்லுவேன். இன்னும் அப்படியே இந்த மாவெல்லாம் வலித்து அப்படியே எடுத்தோம்னா இன்னும் நமக்கு ஹோட்டல் தோசை மாதிரி சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு எனக்கு பொறுமை இருக்காது. இந்த மாதிரி சுட்டால் எத்தனை தோசை நம்ம சுட்டு கொடுக்குறது, அதனால் எனக்கு அவ்வளோவா பொறுமை இருக்காது. லைட்டாக அப்படி தேய்ச்சிட்டு
டக்குன்னு கொடுத்துருவேன். அதுலேயும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கோளாறு சொல்லுவான். பாருங்க, இந்த மாதிரி செஞ்சால் தோசை நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா வேக விடுமாம்பா, முருகலாக வேணும்பா, ஒன்று சொல்லுவான். ஒவ்வொரு காரணம் சொல்லுவான். ஒவ்வொரு தோசைக்கும் ஒரு காரணம். எங்கள் வீட்டுக்காரருக்கு ஊற்றப்ப மாதிரி 4 தோசைக்கு 3 தோசைக்கு கொடுத்தா கூட அவங்களுக்கு போதும். சின்ன பையனுக்கு எப்படி இருந்தாலும் ஓகே. ஒன்று நல்லெண்ணெய் ஊற்றி சுடுவோம்பேன், இல்லைன்னா நெய் ஊற்றி சுடுமாம்பேன். இப்படி தான் மாற்றி மாற்றி சொல்லுவேன். இப்போ வந்து இன்னும் வரலை பசங்க. இப்போது இந்த தோசைக்கு இந்த சட்னியை ஊற்றி சூப்பராக தொட்டு சாப்பிடுவோம். இன்றைக்கி நான் வந்து சீக்கிரமே வீடியோக்காண்டி எனக்கு தோசை சுட்டு சாப்பிட போகிறேன். இல்லைன்னா எல்லாருக்கும் சுட்டுட்டு நமக்கு வந்து தோசை கனமா ஒரு தோசை இருக்கும், பிஞ்சு போய் ஒரு தோசை இருக்கும், அப்புறம் வேகாமல் ஒரு தோசை இருக்கும். இப்படி தான் நம்ம தோசை சாப்பிடுவோம். நமக்கு யாரும் சுட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் சுட்டு கொடுத்தது இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரர் சுட்டு கொடுப்பாங்க. வேறு யாரும் எனக்கு தோசை சுட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனாலே ஹோட்டல் போனால் நான் பெரும்பாலும் தோசை தான் கேட்பேன். இது வீட்லேயும் தோசை, இங்கேயும் தோசையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, நமக்கு மதித்து நம்மளையும் மதித்து தோசை சுட்டு கொடுக்குற இடம் ஒரே இடம் அம்மா வீடு. அப்படி இல்லைன்னா ஹோட்டலில் தாங்க. வேறு யாரும் நமக்கு உட்கார வச்சு தோசை சுட்டு கொடுப்பா? அதனால் நான் எப்போ போனாலும் ஹோட்டலுக்கு போனால் ஒரு தோசை நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.